ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அரோரா ஃப்ரண்ட்டில் வராங்க. அரோரா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரோராக்கு அது புரியலை. உடனே அரோரா பி ப்ரெசன்ட், இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். உடனே அரோராக்கு சபரி சொல்லி கொடுக்குறாரு, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் மட்டும் சொல்லு அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட டாஸ்க்கை நல்லா பண்ணாருன்னு அதோடு விட்டுருக்கலாம். பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் விக்ரம்னு எதுவும் பரிதாபத்தில் சொல்லலையே, பாவம் பார்த்து சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விக்ரம்க்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஏன்னா அவர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு மேனேஜர் போஸ்ட்டை. திவ்யாவை வந்து மேனேஜர் போஸ்ட் விட்டு தூக்குனாங்க, இவர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. ஸோ அதில் வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வியானா வராங்க. வியானா வந்து பார்வதின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்லா இந்த வாட்டி ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துஷாரும் சொல்கிறாரு, கானா வினோத்தும் சொல்கிறாங்க. ஸோ பார்வதியும் வந்து ஆக்சுவலாக பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் ஆவாங்க இந்த வீக்கு கேப்டன்சி கண்டெண்டராக. கனி வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்கள சொல்லியிருப்பாங்க, சபரியை சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து சபரி நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சபரி அண்ட் பிரவீன் வந்து ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இன்னும் வேறு யாரையாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்வதிக்கு இந்த வாட்டி நிறையா ஓட்ஸ் கிடைக்குது. அவங்க கொஞ்சம் அமைதியாக போனதுனால எல்லாருமே அவங்கள வந்து ஓட் போடுறாங்க. பார்வதி செம ஹாப்பியாக இருக்காங்க, கேப்டன் ஆக போகிறோம் அப்படின்னு. திருப்பி வந்து விக்ரம் வந்து ஃப்ரண்ட்டில் வராரு, வந்துட்டு பேசுகிறாரு. பேசும்போது அவர் சொல்கிறாரு, பிக் பாஸ் நான் ஏன் கிவ் அப் பண்ணேங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறமா டாஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்னு. உடனே வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் கிவ் அப் பண்ணியாச்சு, நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், ஐம் டிசப்பாயிண்டட். இனிமேல் நீங்கள் என்னோடய ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் திருப்பி ஏர்ன் பண்ணிக்கோங்க, அதுக்கு நீங்கள் செஞ்சு காட்டுங்க, சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. பிகாஸும் உடனே சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட டாஸ்க்குள்ளே போயிட்டார். ஸோ கேப்டன்சி டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை வந்து இதாக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது, கேப்டன் ஆக்கிறதுக்கு. ஏன்னா கண்டிப்பாக திவ்யா ரிவோல்ட் பண்ணுவாங்க, பயங்கர சண்டை போடுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக எனக்கு தெரிஞ்சு சபரி பிரவீன் எல்லாம் வின் பண்ணணும்னா ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ ஏதாவது பேச்சு பட்டிமன்றம் அந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்வதியை பேசி வின் பண்ண முடியாது. ஸோ பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.